அனைவருக்கும் வணக்கம். போராளி மீடியா தலைவர் எடப்பாடி துரைசாமி அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் பரபரப்பு சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. இந்த கட்சியினுடைய பலப்படுத்துறது எப்படி, என்னென்ன குறை, என்ன காரணத்தால் தோல்வியினுடைய இதெல்லாம் கேட்டு அறிஞ்சிட்டு இருக்காரு. இன்று தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அந்த தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் டிடி தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று சில நிர்வாகிகள் கூறியிருக்கார்கள். அதை பற்றி அண்ணனிடம் கருத்து கேட்போம். அது அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கு. அது பின்னடைவா இல்லையான்றது அடுத்த தேர்தலில் தெரியும். தேர்தல் அதிமுக வாங்குகின்ற ஓட்டு, அவர்கள் அடையக்கூடிய வெற்றி தோல்வி அதுல தெரியும். இந்த தலைவர்களை நம்பாமல் அதிமுக இருக்கிறதா, அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களை நம்பித்தான் அதிமுக இருந்துதான் தெரிய வரும். ஆனா தஞ்சை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கருத்து கேட்ட பொழுது தஞ்சை மாவட்டத்தினுடைய அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்தால் தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள், தேனி போன்ற தென் மாவட்டங்களில் அதிமுக முன்பு இருந்ததை விட அதிக வலிமை பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறுக்கிட்டு, அவர் ஏற்கனவே ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்ற கருத்தை மட்டும் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு அதிமுக கூட்டங்களில் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கடுமையான கோபத்தை காட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இந்த முறை அவர் அரசியலில் பக்குவப்பட்டு விட்டார் என்று நினைக்கிறேன். ஆகவே கோபப்படாமல் பொறுமையாக கேட்டிருக்கிறார். இந்த இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாதுரியத்தோடு நடக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி பிரகடனப்படுத்திய பிறகு 3 தேர்தல்களில் தொடர்ந்து எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றார். அன்றைய காலகட்டத்தில். ஆமா, முதல் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 48 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக வென்றது. அதற்கு அடுத்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 38 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். எம்ஜிஆர் இறப்பதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 28 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். 3 தேர்தலிலும் தொடர்ந்து உயிருள்ள வரை அவருடைய வர முடியல. 3 தேர்தலிலும் தொடர்ந்து திமுக பின்னடைவைத்தான் சந்தித்தது. 13 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவில்லை. இடையில் 1980ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தல் தான் கலைஞர் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு சொன்னார். இந்த கோஷத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார்கள். ஏன்னா அதற்கு முன்பு நடந்த ஜனதா கட்சி ஆட்சியில் 5 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்யாமல் அவர்கள் சண்டை போட்டு மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த அந்த மந்திரி சபை கவிழ்ந்தது. அதற்கு பிறகு சரண் சிங் பிரதமராக வந்தார். சரண் சிங் 18 நாட்கள் தான் நீடித்தார். அந்த ஆட்சி அற்பாயில் முடிந்தது. ஆகவே நிலையான ஆட்சி என்ற கோஷத்தை இந்திரா காந்தி முன்வைத்தார். கருணாநிதி அதை வழிமொழிந்தார். அந்த 1980ஆம் ஆண்டு தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அப்பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் 2 விரலை காட்டினார். ஆகவே தமிழக மக்கள் 2 நாடாளுமன்ற தொகுதிகளைத்தான் அவருக்கு கொடுத்தார்கள் என்று கிண்டல் செய்தார், கேலி கிண்டலும் செய்தார். அப்ப கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார்னா, இதுதான் கலைஞர் கருணாநிதியுடைய அரசியல் சாதுரியம். அதிமுக மந்திரி சபையில், எம்ஜிஆர் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரனையும் மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி ஜெகதீசனையும் அதிமுகவை விட்டு விலகி வர சொல்லி திமுகவில் இணைத்து தன்னுடைய பக்கம்
அதிமுக மந்திரிகளை இழுத்து தன்னுடைய அரசியல் சாதுரியத்தை அன்றைக்கு நிரூபித்தார். அது திமுக தொண்டர்களுக்கு கலைஞர் மீது பெரிய நம்பிக்கையை தொடர்ந்து ஏற்படுத்தியது. அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டார். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கனிந்திருக்கிறது. அதிமுக தொண்டர்களே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் அதை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் டிடிவி தினகரனை அதிமுகவில் அவர் இணைத்தால் எடப்பாடி பழனிசாமி மீது சர்வாதிகாரி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு போனவர்களுடைய கூற்றை தவிடுபடியாக்கலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் அதிமுகவிற்கு இழுக்க முயற்சிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். அதன் மூலம் அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம். இது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் சாதுரியத்தை நிரூபிக்கும். சொல்ல போனால் டிடிவி தினகரனை இணைத்துக் கொண்டால் அடுத்து திமுகவை விட்டு விலகி அதிமுக வருவார் என்று ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமை பொறுப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். அதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உதாரணத்துக்கு இதுல நான் சொல்லிடுறேன். அதாவது தலைமை பண்பு எப்படி இருக்குன்னு அலெக்சாண்டர் சொன்னான். அதாவது செம்மறியாட்டின் தலைமையிலே வருகின்ற சிங்க கூட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், ஆனால் சிங்கத்தின் தலைமையிலே வருகின்ற செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து பயப்படுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் வேட்டையாடுகின்ற பழக்கம் உள்ளது. சிங்கம் தலைமை ஏற்று வருகின்ற பொழுது சிங்கம் வேட்டையாட ஆரம்பித்தால் பின்னால் இருக்கின்ற செம்மறியாடுகளும் வேட்டையாட ஆரம்பிக்கும். ஆகவே அந்த படை வெல்லும். செம்மறியாடு தலைமையேற்று வந்தால் என்ன ஆகும்? அது புல்லை பார்த்தவுடன் மேய ஆரம்பிச்சுவிடும். பின்னால் வருகின்ற சிங்கங்களும் புல்லை மேய ஆரம்பிச்சுவிடும். அந்த படை தோற்கும். ஆக ஒரு தலைமை பண்பு என்னன்னு கேட்டா, பின்னால் இருப்பது செம்மறியாட்டு கூட்டமாக இருந்தாலும் தலைமை சிங்கமாக இருந்தால், தலைமை வழிகாட்டினால் அந்த இயக்கம் வெற்றி பெறும். அதுதான் கூற்று. உதாரணத்துக்கு இன்னொரு பேசலாம். இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இன்னைக்கு அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழகத்தில் மொத்தமாக ஒரு 45 மாவட்டங்கள் 30-40 மாவட்டங்கள் இருந்தனுடைய ஆலோசனை இருக்கு. இந்த ஒரு அந்த தஞ்சை பகுதி அவங்க பகுதிங்கிறதுனால அதிமுகவின் பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் அதிகமாக கொடுக்கலாம். இதுல இந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு நல்ல அந்த ஏரியாவில் அந்த தென் மாவட்டங்கள் அவங்களுக்கு வலிமை பெறும் அப்படின்னு கூட நினைச்சு சொல்லலாம். அதுல மற்ற மாவட்ட நிர்வாகிகள் அந்த கருத்து கணிப்பு கூட்டத்துல அதை முன்வைப்பார்களா அப்படிங்கிறது அடுத்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்திய பிறகுதான் தெரியுது. நீங்க சொல்ற கருத்து அதாவது என்னன்னா, இப்ப சேலம் மாவட்டத்துல இருக்க போற நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்க? அவங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லுவாங்க. ஆமா, தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் அவங்க மாவட்டத்துல எப்படி கட்சியை பலப்படுத்துறதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பற்றி சொல்லக்கூடியவர்கள் எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆமா, அதனால தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சொன்ன கருத்தை எடப்பாடி பழனிசாமி கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில அவங்க சொல்லி இருக்காரு பயன்படும். அது அவரு பரிசீலிக்க வேண்டிய நிலைமையில் அவர் இருக்காரு. அதுல பரிசீலனை பண்ணி என்ன கேட்டா, அதிமுக இருந்து வெளியே போன, அதாவது இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி வருவதற்கு முன்பு வெளியே போனவங்க எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய கட்சிக்குள்ள இழுத்து தன்னுடைய சாதுரியத்தை எடப்பாடி பழனிசாமி முடிவு வெளியுலகத்துக்கு காட்டினார் அப்படின்னா, இப்ப தாவேக்காவுக்கு போனவங்களும் ஒளியாந்துருவாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி, செம்மல் அவர்கள் ஒரு செய்தி பேட்டி கொடுத்திருக்காரு. செம்மல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டியாளர் செய்தியாளர் கேட்கறாங்க, நீங்க கட்சி விட்டு வெளியே வந்துட்டீங்க, எடப்பாடியாருடைய இந்த இன்னைக்கு இந்த எப்படி அவரோட நடைமுறை இன்னைக்கு இந்த தோல்விக்கு பிறகு இவ்வளவு கட்சி நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் மாதிரி இன்னைக்கு இந்த வலிமையான தலைவர் இல்லை யாரும். இன்னைக்கு செய்தியில் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து சொல்றதுல நாம இது பொய்யான கருத்துக்கள் கிடையாது. செய்தியில் அவர் சொன்னது இந்த கருத்து, அவர் திறமையான ஒரு இதுதான்,
பொதுச் செயலாளர் தோல்விக்கு காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோல்விக்கு வந்து அந்த பொதுச் செயலாளர் காரணம். ஒரு மூத்த அரசியல்வாதி, முதிர்ந்தவர், நல்ல ஒரு அவரு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அதாவது இன்றைய அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளும் வெளியே போகும்போது அந்த பொதுச் செயலாளர் மட்டும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, அதாவது என்னன்னா, போற போக்குல புழுதி வாரி தொட்டுறது தானே. ஏதாவது காரணம் சொல்லணும். அதிமுக தொண்டன் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நீ எப்பறம் தொண்டன் குறை சொல்ல முடியல அந்த இடத்துல அப்படின்னு கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்னா 2016 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு 2017 இருந்து 2026 வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் வழி நடத்துறாரு. இத்தனை வருஷம் எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்னு தெரியாதா? யாருக்குமே சொல்ல முடியாது வரைக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து 2026 தேர்தல் முடிஞ்ச பின்னால்தான் சொல்றீங்க. 2021 தேர்தல் முடிஞ்ச பின்னால ஏன் சொல்லல? ஆமா. அப்ப இது என்ன அப்படின்னா, அவங்க பதவி சுகத்துக்கும் அவங்களுடைய தன்னுடைய தொழில் ரீதியாகவும் காப்பாத்திக்கிறதுக்காக யாரையோ மேல இந்த காற்ற மண்ணவாரி தூட்டிட்டு போற மாதிரி எடப்பாடியார் மேல ஒரு வீண் பழி சுமத்திட்டு போறாங்க. இதுதான் உண்மை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பாதிரியார் செய்தி பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. எடப்பாடி பழனிசாமி மேல அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமா எடுத்துக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நான் சர்வாதிகாரியாக செயல்படல. 2017 இருந்து 2021 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது எம்எல்ஏவாக இருந்தவர்கள். திமுகவில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக அமைச்சர்கள் முழுசா செயல்பட முடியல. கலைஞருடைய பேச்சை கேட்டுதான் செயல்பட முடியும். கண்டிப்பா. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அமைச்சர்களுக்கு சட்டமன்ற உரிமை இல்ல. அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற போல செயல்படலாம்னு அனுமதி கொடுத்தாரு. கண்டிப்பா. அப்புறம் எப்படி அவரை நீங்க சர்வாதிகாரின்னு சொல்றீங்க? அப்பவே நீங்க என்ன பண்ணீங்க? அன்னைக்கு அமைச்சரா இருந்த, கட்சி விட்டு நீங்க வெளியே போன விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர்லாம், விராலிமணி விஜயபாஸ்கர்லாம் அன்னைக்கு அவங்க பகுதியில அதை வச்சு அவங்க அதிமுக வளர்த்திருக்கணும். அவங்கள வளர்த்திக்கிட்டு தான் அந்த இடத்துல ஒரு அவங்கள வளர்த்திக்கிட்டாங்களே தவிர கட்சி வளர்த்தல. இன்னைக்கு ஒரு இல்ல இவங்க எப்படி மந்திரி ஆனாங்க? அந்த கட்சி வச்சுதான் மந்திரி ஆனாங்க. இன்னைக்கு ஒரு பாதிரியார் சொல்லியிருக்காரு. அதனால இல்ல விஜய் கிட்ட அதை வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தணும். இதுவரைக்கும் நம்மள மாதிரி மீடியாக்காரர் தான் வந்து விஜய்க்கு வந்து அறிவுரை நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பாதிரியாரே சொல்லியிருக்காரு, டிவியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமாவளவனையும் திமுகவில் இருக்க வரைக்கும் திருமாவளவன் வந்து திமுகவே முடிச்சிட்டார். தோல்விக்கு காரணமே திமுகவுக்கு வந்து திருமாவளவன் தான். இதுக்கு பெருஞ்சம்பவம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி சம்பவம் ஒண்ணு முன் வச்சு சொல்லியிருந்தாரு. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்ல கொண்டு போய் இடிச்சு ஒரு வக்கீல் ஒரு உதாரணம் சொன்னாரு. மூன்றாவதாக வந்து விஜயபாஸ்கர் வந்து அவர் ஊழல் லற்றவர் அப்படின்னா இந்த கல்குவாரியில வந்து 500 கோடி அவர் கட்ட வேண்டியது நிலுவையில் இருக்கலாம். ஊழல் வந்து கட்ட வேண்டியது இருக்கான். இதெல்லாம் வச்சு இன்னைக்கு 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி இவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு விழாவை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களை வந்து தாவேக்காவை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் முன் வச்சிருக்காரு. ஏதாவது அதை பத்தி உங்களால அந்த கருத்து ஏதாவது? இல்ல, அதாவது திருமாவளவன் கட்சியை சார்ந்தவங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னால ஒரு வழக்கறிஞர் வந்து கார்ல வராரு, ஸ்கூட்டர்ல போன ஒருத்தரை வந்து தாறுமாறெல்லாம் தாக்குனாங்க. ஸ்கூட்டர் ஏதோ கார்ல பட்டுருச்சு. விபத்து சகஜம். யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை, எந்த காயமும் இல்லை. ஆனா எல்லாம் கண்ணை மூடிட்டு அந்த ஸ்கூட்டர்ல வந்து அவரை அடிச்சு அந்த ஆளு பயந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஓடி இவங்க அங்கேயும் விடாம துரத்தி போய் அடிச்சு, இதெல்லாம் வந்து சென்னை மாவட்ட மக்களுக்கு பெரிய தமிழகத்தையும் உருவாக்குச்சு. என்னன்னு கேட்டா, ஒரு வழக்கறிஞர்களே விசி காவலருங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது ஸ்டாலினுடைய அரசு அன்றைக்கு அந்த துஷ்பிரயோகத்தை, அந்த ரவுடித்தனத்தை கண்டிக்காம விட்டது இன்னைக்கு திமுகவுடைய தோல்விக்கு ஒரு காரணம். ஆனால் அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. விஜயுடைய வருகை இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இந்த தோல்விக்கு எல்லா கட்சிக்குமே பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் வந்து நடிகர் அவங்க ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்றதுல வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. எனக்கு தெரிந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க கட்சி தொண்டர்களையே அரசியல் படுத்தல.
எல்லா அரசியல் கட்சியும் உழவர்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கான். யாரும் உழவர்கள்ட்ட போய் அரசியல் பேசல. எல்லா கட்சி இளைஞர்களுக்கும் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. யாரும் இளைஞர்கள்ட்ட அரசியல் பேசல. ஒரு காலத்துல கல்லூரிகள்ல மாணவர் அமைப்பு இருந்தது. அங்கேயே மாணவர்கள் அரசியலை கத்துக்கல. இன்னைக்கு அந்த மாணவர் அமைப்பு இல்லாம போச்சு. தனியார் கல்லூரிகளுடைய வருகையில் இல்லாம போச்சு. மகளிர் அமைப்பு இருக்கு. யாரும் அரசியல சொல்லி கொடுக்கறதில்ல. இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலான்னு மலிவான தந்திரத்துக்கு போனது ஒரு காரணம். இவங்களை அரசியல் படுத்தாதனால என்னாச்சுன்னா, கல்லூரியில போய் படிச்சவன், அது எம்ஜிஆர் 1977 வெற்றி பெறுகின்ற பொழுது படிக்காத பாமரன் கூட அரசியல தெரிஞ்சுட்டு ஓட்டு போட்டான். இன்னைக்கு கல்லூரியில போய் படிச்சவனே என்ன பண்ணா, இவங்களை அரசியல் படுத்தாதனால கல்லூரியில பட்ட படிப்பு பட்ட மேற்படி படிச்சவன்லாம் அந்த ரீல்ஸ் மோகத்துல பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு சினிமாதான் அரசியல் முடிவு பண்ண. கண்டிப்பா. அதனாலதான் விஜய் ஜெயிச்சது ஒரு காரணம். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் தெரியாம விஜய் கட்சியில ஒரு மந்திரி கீர்த்தனான்னு ஒரு மந்திரியா இருக்கா. ஆமா, முழுசா சொல்லிடுறேன். ஒரு சிவகாசி பக்கத்துல அவ தொகுதியில ஒரு பள்ளிக்கூடத்துல போய் +2 மாணவிகிட்ட ஆங்கிலத்துல கேள்வி கேட்கிறான். அவங்களுக்கு ஆங்கில புலமை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். இவ ஆங்கில புலமையை காட்டணும்னா பல்கலைக்கழகங்கள்ல MA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் நீ ஆங்கில புலமையை காட்டணும். +2 மாணவிகள்கிட்ட போய் நீ ஆங்கில புலமையை காட்டினீங்கன்னா இந்த அமைச்சரே எல்லாரும் தற்கூரின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அடையாளமா இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைச்சருக்கு எந்த ஒரு நாட்டு மக்களுக்கும் எந்த தேசத்து மக்களுக்கும் அவங்க தாய்மொழியில அறிவு வளரும். கண்டிப்பா. இன்னொரு மொழியில் அறிவு வளராது. ஆங்கிலம் இன்னொரு மொழிதான், ஹிந்தி இன்னொரு மொழிதான். அது தெரிஞ்சா அறிவாளின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. அண்ணாவை அறிவாளின்னு நாம் ஏத்துட்டது காரணம் அவர் தமிழ் மொழியில தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டினார். அவர் அறிவாளிங்கிறோம். அறிஞர் அண்ணானே சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு அவர் அறிஞர் தான், என்னைக்கு அறிஞர் தான். இது போய் +2 படிக்கிற மாணவிட்ட ஆங்கிலத்துல கேள்வி கேட்டுருச்சான், பதில் சொல்ல தெரியலையா. இது திமுக ஆட்சியில சரியில்லை. திமுக ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் கிடையாது. நீங்க அதை சரி பண்ணீங்களா? பண்ணல. சரி பண்ணிட்டு அப்புறம் திமுக மேல குற்றச்சாட்டை சொல்லுங்க. அப்ப நம்ம உள்ள தமிழ்லயே ஒழுங்கா படிக்கிறதுக்கு இன்னைக்கு கல்வி இல்ல. கல்வி நிறுவனங்கள்ல இல்ல. உள்ள தமிழ்ல ஒழுங்கா கல்வி கத்து கொடுங்க. அப்புறம் ஆங்கிலத்தை யோசிக்கலாம். கண்டிப்பா. திமுக செய்யல, அண்ணா திமுக செய்யல, அவங்க செய்யலன்னு தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க அதை செஞ்சிருக்கணும்ல. நீங்க திமுக மேல குறை சொல்றது என்ன? அவங்க மேல குறை சொல்லி நீங்க ஆட்சி ஓட்டலாம் நினைச்சா நீங்க மற்றவர்களோட கடந்து எடுத்து அயோக்கியத்தனத்தை செய்யறீங்கன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். கண்டிப்பா. இல்ல, அதை பேசிட்டு தான் இருக்காரு. சரி, இப்ப இதுடன் முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.